அது ஒரு சிறிய அழகான குடும்பம். அச்சிறிய குழந்தை அப்பாவின் கன்னத்தில் முத்தமிட்டு அவளின் சிறிய கைகளால் தன் தங்கையையும் தம்பியையும் அழைத்து கொண்டு அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் டாட்டா சொல்லிவிட்டு பள்ளி பேருந்தை நோக்கி சென்றார்கள். ஆனால் அதன் பின் நடக்க இருக்கும் அந்த கோரமான நிகழ்வை பற்றி யாரும் அறியவில்லை. 2014 ஆண்டு ஜூலை மாதம் 24 அது. தன் வழக்கமான பள்ளி பேருந்தில் தனது தம்பி மற்றும் தங்கையுடன் ஏறினாள் ருச்சிதா. பள்ளி வாகனத்தில் அவள் ஏறியவுடன் ஓட்டுநரை பார்த்து காலை வணக்கம் சொல்வது அவளின் வழக்கம். ஆனால் அன்றோ வழக்கமாக வரும் ஓட்டுநர் வரவில்லை. புதிய வேறொரு ஓட்டுநர் வந்திருந்தார். அவரை பார்த்து ருச்சிதா வழக்கமாக வரும் ஓட்டுநர் ஏன் வரவில்லை என்று கேட்டாள். அதற்கு அவரோ, யார் வந்தால் என்ன, அமைதியாக சென்று அமரு என்று திட்டினார். உடனே ருச்சிதா தன் தம்பி தங்கையை அமர வைத்துவிட்டு தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். மிகவும் உற்சாகத்துடன் மாணவர்கள் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் விதியோ வேறு சில திட்டங்களை அந்த குழந்தைகள் மீது கொண்டிருந்தது. புதிய பேருந்து ஓட்டுநர் வழக்கமான பாதையில் இல்லாமல் வேறு பாதையில் வண்டியை செலுத்தினார். மேலும் அவர் தன் இயர்போன்கள் மூலம் இசையையும் கேட்டு கொண்டிருந்தார். அப்பொழுதும் ருச்சிதா, இது வழக்கமாக செல்லும் வழி இல்லையே என்று கூறினாள். அதற்கு அந்த ஓட்டுநர், எனக்கு எல்லாம் தெரியும், நீ அமைதியாக இரு என்று கத்தினார். பேருந்து மேடாவில் உள்ள மாசாய்பேட் ரயில் நிலையங்களுக்கு இடையில் உள்ள ஆளில்லா லெவல் கிராசிங்கிற்கு சென்றது. அப்பொழுது அந்த லெவல் கிராசிங்கின் பணிகள் முடிவடைந்துவிட்டு திறப்பு விழாவிற்காக அதன் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது அரங்கேறியது அந்த கொடூர சம்பவம். ஒருவேளை திறப்பு விழா முன்னரே முடிந்து இருந்தால் கூட விபத்தை தடுத்து இருக்கலாம். நாந்தேட் கச்சேகுடா பயணிகள் ரயில் மிக விரைவாக வந்து கொண்டிருந்தது. லோகோ பைலட்டோ 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே ஹாரன் அடித்து கொண்டே இருந்தார். இதை பார்க்காமலே பேருந்தை செலுத்தினார் ஓட்டுநர். இதை கண்ட ருச்சிதா ஓட்டுநரிடம் ட்ரெயின் வருவதாக கத்தினாள். ஆனால் ஓட்டுநருக்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆனால் ருச்சிதாவோ சாமர்த்தியமாக உடனே செயல்பட்டு தனது இருக்கையில் இருந்த 2 குழந்தைகளையும் ஜன்னல் வழியாக வெளியே தள்ளிவிட்டு அவளும் ஜன்னல் வழியாக குதித்தாள். துரதிர்ஷ்டவசமாக முன் இருக்கையில் இருந்த தன் தம்பி தங்கையை காப்பாற்றுவதற்குள் பயணிகள் ரயில் பேருந்தை வேகமாக மோதியது. ருச்சிதா தன் தம்பி தங்கையை நோக்கி கத்தி அழுது கதறினாள். பின்பு ருச்சிதா அங்கு இருந்த ஆட்களின் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அன்று நடந்த அந்த பெரும் விபத்தில் டிரைவர், கிளீனர் உட்பட 16 பச்சிளம் குழந்தைகளும் உயிரிழந்தனர். அதில் பாவம் ருச்சிதாவின் தங்கையும் ஒருவர். ஆனால் அவள் தம்பியோ சிறிய காயங்களுடன் மீட்கப்பட்டு தற்போது நன்றாக உள்ளார். சம்பவம் நடந்த அடுத்த ஆண்டு 2 குழந்தைகளை காப்பாற்றிய ருச்சிதா தெலுங்கானாவை சேர்ந்த இந்த 8 வயது நிரம்பிய சிறுமி ஜனவரி மாதம் 24 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து துணிச்சலுக்கான கீதா சோப்ரா விருதை பெற்றார். ருச்சிதா பேசுகையில், இந்திய பிரதமர் எனக்கு விருதை அளித்து எனது எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்தியது ஒரு பெரிய மரியாதை. ஆனால் அந்த விபத்தில் என் தங்கையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று கண்ணீர் மல்க கூறினாள் ருச்சிதா. அப்போதும் 16 குழந்தைகளை இழந்த பெற்றோரின் கண்களிலும் இதயத்திலும் இரத்தமே வடிந்தது. அப்பொழுது ருச்சிதா, யாரும் வாகனம் ஓட்டும்போது அலட்சியமாக இருக்காதீர்கள், கவனமாகவும் பொறுப்புடனும் இருங்கள். அன்று ஒருவேளை லெவல் கிராசிங் மூடப்பட்டு இருந்தாலோ அல்லது ஓட்டுநர் கவனமாக பேருந்தை இயக்கி இருந்தாலோ என் தங்கையுடன் சேர்ந்து 16 குழந்தைகளும் இன்று நம்முடன் இருந்திருப்பார்கள் என்று அவள் அழுதது அந்த அரங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரின் மனதிலும் பசுமரத்து ஆணி போல பதிந்திருந்தது. மேலும் ருச்சிதா வழக்கறிஞராக மாறி ஏழைகளுக்கு சேவை செய்வதே அவள் லட்சியமாக கூறினாள்.
ருச்சிதா உள்ளூர் தடகள போட்டிகள் மற்றும் மாநில அளவில் த்ரோபால் விளையாடும் ஒரு வீராங்கனையும் கூட. அவளின் மன தைரியம் அன்று 2 குழந்தைகளை காப்பாற்றியது. அதனால் எதிலும் அலட்சியம் வேண்டாம், கவனமாக இருப்போம், விபத்துகளை தவிர்ப்போம். ருச்சிதாவை போல தைரியமான குழந்தைகளை இந்நாட்டிற்கு நாம் தருவோம். சிக்கல் நிறைந்த வாழ்க்கையை குழந்தைகளுக்கு தைரியமாக எதிர்க்க கற்றுக் கொடுப்போம். மேலும் இதுபோன்ற துணிச்சலான கதைகளை கேட்க எங்கள் விண்டோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.